ஹாய் guys, வெல்கம் டு த மரைன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஒரு 4 ஃபீட் ப்ரீமியமான செட்டப் பத்தி தான் பார்க்க போறோம். இது வந்து நம்மளுக்கு எப்படி இருந்தாங்களா, ஒரு யூடியூப் கஸ்டமர் 3 ஃபீட் வச்சிருந்தோம். அவங்க வீட்டுக்கு இவங்க அண்ணன் போனாங்க. பார்த்தோன்னே ரொம்ப நல்லா இருக்குடா இந்த டேங்க். அப்போ அவர் சொன்னாரு, இந்த ஒரு பையன் மட்டும் தான் செட் பண்ணி மறுநாளே ஃபிஷ் விடுறான்னு சொல்லியிருந்தான். அது எப்படிடா மரைன் டேங்க்னாவே 1 மாசம் 2 மாசம் காத்து கிடக்கணுமேடான்னு. இதுதான் அந்த பையன்ல ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னாங்க. அதே மாதிரி வந்து அவங்க சொன்னாங்க, இந்த பையன் வந்து எல்லாமே பார்த்துப்பான். நம்ம வீட்டுக்கு எப்படி வச்சா ஓகே இருக்கும். நம்மளோட மைண்ட் செட்டு, நம்மளோட டேஸ்ட் எல்லாமே இவனே பார்த்துப்பான்னு சொல்லி இவர் ரெஃபர் பண்ணாரு. அப்போ எனக்கு இந்த பையனோட கேரக்டர் எனக்கு பிடிச்சிருக்கு. நீ அப்போ நம்பர் கொடுன்னு சொல்லி அண்ணனே நம்ம கடைக்கு வந்து ஒரு வாட்டி ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறம் சொன்னாங்க, தம்பி நீ வந்து நம்ம வீட்டுக்கு வந்து நம்ம டேங்க் எங்கே வைக்கலாம்னு சொன்னாங்க. 3 ஃபீட் தான் வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் இருக்குன்னு சொன்னாங்க. அதே மாதிரி நம்ம போனோம். அதே மாதிரி போயிட்டு பார்த்துட்டு நம்ம சொன்னோம், அண்ணன் நம்ம மரைன் டேங்க் வந்து நிறைய கலெக்ஷன் இருக்கு. அப்போ அண்ணனுக்கும் வந்து ஒரு ஐடியா, ஒரு 4 ஃபீட் வைக்கலாம் தான் ஐடியா. அது மாதிரி நிறைய பிளேஸ் பார்த்தோம், இங்க வைக்கலாமா அங்க வைக்கலாமான்னு பார்த்து கடைசியில எங்களுக்கு ஒரு சூப்பர் பிளேஸ் கிடைச்சிச்சு. அங்கதான், ஏன்னா வீட்டுக்கு வந்தோடனே என்ட்ரன்ஸ்ல வைக்கிறது ரொம்ப பெஸ்ட். நம்ம ஒரு வீடு சூஸ் பண்ணா நம்ம வந்து டெம்பரேச்சர் பார்ப்போம். எதுக்கு டெம்பரேச்சர் பார்ப்போம்? ஏசி போட்டு ஏசி கீழே வச்சா வயலேஷன் பிரச்சனை வந்துடக்கூடாது. அதே மாதிரி நிறைய ரூல்ஸ் இருக்கு. கிச்சன் பக்கம் வைக்கும் போது ஸ்மோக் வந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம வந்து ஆயில் ஃபுட்லாம் சமைக்கும் போது அதோட எண்ணெயோட இதெல்லாம் வரும். எவ்வளோ சிம்மி போட்டாலும் அது மீறியும் வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா வந்து புகையை வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால தான் நம்ம வந்து மரைன் டேங்க் வைக்கும்போது எங்கே வச்சா நல்லா இருக்கும், பெட்ரூமில் வைக்கலாமா, எல்லாமே ஒரு இடமா பார்த்து சூஸ் பண்ணி வைக்கிறது காரணம். அதுக்கு தான் நான் இருக்கேன். நான் வந்து உங்களுக்கு நீட் அண்ட் கிளியராக உங்களுக்கு இங்கே வச்சா சூப்பராக இருக்கும், இந்த இடத்துல வைக்கலாம், கஸ்டமைஸ் பண்ணலாம், இந்த சைஸ் வைக்கலாம், ஹைட்டு ஜாஸ்தியாக இருக்கும், ஹைட்டு கம்மியாக இருக்கும், எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நோ ரூல்ஸ் நோ ரெகுலேஷன். அதே மாதிரி நீங்க வந்து கஸ்டமைஸ். இப்போ எப்படின்னா, இப்போ ஒரு 10 ஃபீட் டேங்க் வந்து இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்துருந்தோம், ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன். அவர் வந்து வெறும் ராக் வச்சு எனக்கு லைவா இருக்கும்னு கேட்டாரு. இப்போ நம்ம அண்ணா வீட்ல எப்படி செட் பண்ணிருக்கோம்னா, ஃபுல்லா வந்து கிட்ஸ் ஜாஸ்தியா இருக்காங்க அவங்க வீட்ல. அதனால கோட்டை, கேசிலு, சின்ன ஷிப்பு, மிரேமேடு, இந்த மாதிரி சின்ன சின்ன டாய்ஸ் எல்லாம் நிறைய ஆட் பண்ணிருக்கோம். உங்க வீட்லயும் இந்த மாதிரி நிறைய கிட்ஸ் எல்லாம் இருப்பாங்க. அதுக்காக தான் மரைன் டேங்கே வைக்கிறோம். இது வைக்கிறதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா, நம்மளோட டெஸ்ட் பஸ்டருக்காக. இது எதுக்கு நான் அப்படி சொல்றேன்னா, நீங்க வந்து ஒரு 10 நிமிஷம் நீங்க டேங்க் பக்கத்துல இருங்களா, உங்க மைண்ட் பயங்கரமா ஃப்ரீ ஆகும். நீங்க, நான் வந்து சொல்றது வந்து 100% ட்ரூ. அப்படிலாம் நீங்க செக் பண்ணி கூட பார்க்கலாம். நீங்க ஒரு சோஃபால நீங்க உங்க டேங்க் போட்டு ஒரு லைட் போட்டு மீடியமான லைட்ல போட்டு நீ உட்காந்து ரிலாக்ஸேஷன் பண்ணா அதோட சூப்பர் மெடிசன் வேற எதுவுமே கிடையாது. இதை நான் 99% அடிச்சு சொல்லுவேன். ஏன்னா இது நிறைய டாக்டர் வீட்லயும் இப்போ நாங்க வச்சுட்டு தான் இருக்கோம். அதே மாதிரியே இந்த ஃபிஷ்ஷோட கலர்லாம் பயங்கர வைப்ரண்டா இருக்கும். உங்களுக்கு நீங்க அந்த கலர் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எக்ஸாட்டிக்கா இருக்கும். அதுலயும் வந்து இந்த இந்த கஸ்டமர் வீட்ல நாங்க செட் பண்ணி ஒரு 1 டே 2 டேஸ்லயே ஒரு கிளவுன் ஃபிஷ் விட்டோம். அதே மாதிரி அண்ணா வந்து ஒரு 4 டேஸ் வெயிட் பண்ணி யூனிக்கான கலெக்ஷன் எடுத்து கொடுத்தோம். மெயினா பேரட் ஃபிஷ் கொடுத்துருக்கோம். அது எவ்வளோ கலர் தெரியுமா? அதுல ரெயின்போ கலர்லாம் இருக்கு. 4-5 கலர் வெரைட்டி இருக்கு. ரொம்ப ரேர் கலெக்ஷன். அது ரெட் சீல டீப்ல மட்டும் தான் இருக்கும். நம்ம அண்ணன் செட் பண்ணும் போது டைமுக்கு நம்ம ஷிப் பண்ண வரும்போது நம்ம அண்ணனுக்காக ஃபீடிங் கண்டிஷன் பண்ணி பக்காவா கொடுத்துருக்கோம். அண்ணன் வீட்ல எல்லாருமே ஃபேமிலியா ஹாப்பி அந்த ஃபிஷ்ஷை பார்த்துட்டு. ஏன்னா அவ்வளோ கலர் அவ்வளோ இது. இந்த சந்தோஷத்துக்காக தாங்க நாங்க மரைனே செட் பண்ணி ரன் பண்ணிட்டு இருக்கோம். அதனால தான் நான் மெயினாவே இந்த கோர்ஸ்ல இறங்குறதுக்கு காரணமே என்னன்னா, நம்ம கஸ்டமரோட ஹாப்பினஸ் முக்கியம். ஏன்னா மரைனை பொறுத்த வரைக்கும் நிறைய ஃபெயிலியர் நிறைய இதுதான் வந்துட்டு இருக்கு. எனக்கு அது எல்லாமே பிரேக் பண்ணிட்டு மரைனை வந்து ஈஸியா வைக்கலாம். நீங்க எவ்வளோ ஈஸியா வைக்கலாம், உங்களுக்கு மெயின்டெனன்ஸே இல்லாத அளவுக்கு நாங்க பண்ணி தரதுக்காக மரைன் அக்வேரியமோட கனவு. இதுக்கும் மேல நாங்க வந்து என்னன்னா அப்டேட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். எங்களே நாங்க லேர்ன் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஒரு கஸ்டமரும் எங்களுக்கு ஒரு மாடல். ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான டாய்ஸ் பிடிக்கும், ஒருத்தவங்களுக்கு வந்து பிரீமியமான டேங்க் பிடிக்கும், சில பேருக்கு சம்போட சிஸ்டம் ரொம்ப பிடிக்கும். அது எல்லாமே நாங்க சேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம், அப்டேட் போய்கிட்டே இருக்கோம். மரைன் அக்வேரியம் வந்து எப்பவுமே ஒரு ஸ்டாப் ஆகாது, அப்டேட்லயே இருப்போம் நாங்க. அதே மாதிரி எங்க கிட்ட வந்து கஸ்டமர் என்னாச்சும் சொன்னாலும் நாங்க அதுவும் புரிஞ்சுப்போம். ஏன்னா வந்து கஸ்டமர் பேஸ் தானேங்க ரொம்ப முக்கியம். அதனால உங்களுக்கு என்ன வேணுமோ அதை சொல்லுங்க, அதை கேளுங்க, நாங்க அதுக்கேற்ற மாதிரி வீடியோ எடுத்து போடுறோம். இது எல்லாமே எதுக்குன்னா, மரைனை வந்து இன்னும் சக்சஸ்ஃபுல்லா பண்றோம், மரைன் ஒரு ஃபெயிலியர் இல்ல, அதை நீங்க மீனை வளர்த்து காட்டலாம், அதுக்காக தான் இந்த வீடியோ எல்லாம் நாங்க எடுத்து போட்டுட்டு இருக்கோம். இந்த மாதிரி உங்களுக்கு வேற என்னாச்சும் வீடியோ இல்லை ஹெல்ப்ஃபுல்லா மரைன்ல என்னாச்சும் வேணும்னா மரைன் அக்வேரியம் கான்டாக்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ நிறைய எடுத்து போடலாம். தேங்க்யூ.